போயிடுச்சு. அப்புறம் நான் எடுத்து அவர் கட்டி விட்டேன். 2 தான் நான் வேட்டி அவுத்து. ஒரே பொம்பளை பிள்ளை தான் அவங்க வீட்டுல. அந்த பிள்ளை அடியன்னு என்னைக்குமே பேச மாட்டாங்களே, அடியன் ரோட்ல இருக்கேன் ஏப்பா அப்படின்னு அது வந்துடுறாரு. என்னால கட்டின கொண்டாடி காத்துக்கிட்டு இருக்க முடியும் சொல்லு. எனக்காக உழைச்சு போடுற மனுஷனை அப்படி கடிக்க விட்டு நான் ஓட முடியுமா? அவர் பின்னாலே தான் இருந்திருக்கேன் அவ்வளவு நேரம். பக்கத்து வீட்டில் அடுத்த தெருவில் சத்தம் கேட்டது. பொம்பளை பிள்ளை ஒரு வயசுக்கு வந்த பிள்ளைய தாறுமாறாக போடி வாடின்னு பேசிக்கிட்டு இருந்தான். நாங்கள் அங்கேருந்து கேட்டுக்கிட்டே இருந்தோம். எங்கள் வீட்டுக்கிட்டே இருந்து கேட்டுக்கிட்டே இருந்து இப்போ போய் ஏன்டா அந்த பொம்பளை பிள்ளை இப்படி பேசுகிறே அப்படின்னு சொல்லி போடா மெயின் ரோட்டுக்கு அந்த பக்கம் போய் வாக்கிங் போனால் அங்கிட்டு கொண்டு விடு அப்படின்னும். நீ யாருடா இருடா வாரண்டா அப்படின்னா ஒரு செகண்டில் அங்கே வந்துட்டான். வந்து நாயை வந்து அப்படியே உச்சி விரட்டி நாயை அவுத்து விட்டு வந்து துள்ளி மேலே எவி குதிக்குது. இப்போ நாயை பிடிப்பாங்க கெக்கன்னு சிரிச்சுக்கிட்டு ஒன்றும் பதில் சொல்ல மாட்டேங்க. நீ நான் போடி வாடின்னு என் பொம்பளை கேட்டதுக்கு மிரட்டிக்கிட்டு அரட்டிக்கிட்டு ரொம்ப அதிகமாக பச்சையாக பேசுகிறான். மேலே எக்கி போட்டு மேலெலாம் எக்கி விழுந்து பிடிப்பாங்க. திருக்க என்ன தொட்டாலும் ஒன்றை கடிக்குங்க. சின்ன பிள்ளையா இருக்கிற இடம் விளையாடுற இடம் எப்பா அங்கிட்டு போய் நாயை மொளை விடுப்பா வாக்கிங் மெயின் ரோட்டு போப்பாங்க. நீ யாரா கேட்கறதுக்கு? இந்த சேர்ந்த காலையில் பாரு அவனை இந்த வீட்டவே தரமட்டமாக ஆக்கிடுறேன் 6 மணிக்கெல்லாம் அளந்து. நான் யாருன்னு நினச்சேன் அப்படின்னு மிரட்டுறான் வந்து. 2 பேருமே ஐயாவும் நானும் ஒன்றா தான் நான் கதவை திறந்து போனோன்னே அந்த வீட்டில் சத்தம் கேட்குதேன்னு தான் நான் என்னப்பா அப்படின்னேன். எப்பா போசாமி பாவம் இல்லையா அப்படின்னு இந்த வார்த்தை தான் சொன்னேன். இரு அங்கே தான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அசிங்கமாக அவன் பாட்டில் பேசுகிறான். பிடுறா ஏன் உன் அப்பா ஆத்தான்னா விடுவியாடா இப்படி பண்ணுறியாடா அப்படின்னு சொல்லி நானும் அவர் வேட்டி எடுத்து கொடுக்குறேன், கட்டி பார்க்குறேன், தள்ளி விடுறேன். நான் அவரை விலைக்கு விடுறேன், ஐயா மேலே தகுது. இதே கூத்தடிச்சிச்சு. எப்பா எங்களுக்கு கொலை மாறிச்சு தானே இதெல்லாம். நாங்கள் கொஞ்சம் கடிச்சா செத்துருவோம், 1 நிமிஷம் விரைச்சிருவோம். அவர் சரின்ட்டு ஊசி போட போகும்போதே அவருக்கு விறுவிறுத்து ஒரு மாதிரி ஆயிட்டாரு. வேர்த்தை தொடச்சி கூட்டிகிட்டு போனேன். அங்கே போய் ஊசி போட்டு அதுக்கப்புறம் வந்த பிறகு தான் கொஞ்சம் தெளிச்சா இருந்தார். நாக்கு அப்படியே எங்களுக்கு அந்த கத்தி தொண்டையெல்லாம் உணர்ந்துருச்சு. தண்ணியை குடிச்சிக்கிட்டே நான் எவ்வளோ நேரம் இருந்தேன் தெரியுமா? இந்த பாவமெல்லாம் சும்மா விடாது. இதை கேட்கணும், நடவடிக்கை எடுக்கணும். இந்த வயசில் நாங்கள் என்னத்தையும் உழைச்சி சாப்பிட்டுக்கிட்டு நாங்கள் வாட்டில் இருக்கோம். யாருக்கும் இது பண்ணலை. இப்படி அநியாயம் எந்த வீட்லையும் இது பண்ண மாட்டாங்க. இப்படி செய்கிறாங்க. கேளுங்க, யாருனாலும் இவங்க என்னமோ சண்டைக்காரங்களா, சண்டை போடுறாங்களா, சத்தம் போடுறாங்களான்னு சொல்லுங்கள். 25 வருஷமாக அந்த நாங்கள் போனது கிடையாது. இப்போ தான் இந்த பாடு எங்களை படுத்துகிறாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.